हरे कृष्णा 10வது श्लोक பார்க்கலாம். उत्क्रामन्दं स्थितं वापि पुण्यानं वा गुणान्वितं विमुटानानुपश्यन्ति पश्यन्ति ஞானசச்சுஷக. ஞான சசுசக என்னும் சொல்லுதான் இதுல ரொம்ப முக்கியமானது. ஞானம் இல்லைன்னா எப்படி உயிர்வாளி தனது தற்போதைய உடலை கைவிடுறாங்க என்பதையோ இல்லை எந்த விதமான உடலை அடுத்த பிறவில அடைய போறாங்க என்பதையோ ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் தான் ஏன் ஒரு குறிப்பிட்ட உடலை தற்போது வாழ்றாங்க என்பதையும் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து கேட்டறிந்த சாஸ்திரங்கள் மற்றும் பகவத்கீதையிலிருந்து புரிந்து கொள்ளப்பட்ட பேரறிவு தான் இதற்கு தேவை. இந்த விஷயம் எல்லாமே காண்பதற்கான பயிற்சி பெற்றவங்க அதிர்ஷ்டசாலி. ஒவ்வொரு உயிர்வாளியும் குறிப்பிட்ட சூழ்நிலையில தனது உடலை நீக்குறாங்க, குறிப்பிட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க மற்றும் குறிப்பிட்ட சூழ்நிலையில ஜட இயற்கையின் மயக்கத்தின் கீழே அனுபவித்தும் கொண்டிருக்காங்க. இதன் விளைவா புலனின்பம் என்னும் மயக்கத்தின் கீழே பலவிதமான இன்ப துன்பங்கள்ல அவங்க துன்பப்பட்டும் கொண்டிருக்காங்க. இப்ப காமத்தினாலும் ஆசையினாலும் நித்தியமா முட்டாளாக்கப்பட்ட நபர்கள் தங்களது உடல் மாற்றத்தையும் ஒரு குறிப்பிட்ட உடலில் தங்களது வாழ்வையும் பற்றி அறிவதற்கான எல்லா சக்திகளையும் இழக்கிறாங்க. அவர்களால இதை பத்தி சிந்தித்து பார்க்க கூட முடியாது. ஆனா ஆன்மீக ஞானத்துல முதிர்ச்சி பெற்றவர் ஆத்ம உடல்ல இருந்து வேறுபட்டவங்க என்பதையும் அவங்க தனது உடலை மாத்தி பல வழிகள்ல அனுபவிக்கிறாங்க என்பதையும் பார்க்க முடியும். இதே போல அறிவில உள்ளவங்க கட்டுண்ட ஜீவன் என்று இந்த ஜடவாழ்வுல துன்புறாங்க என்பதை புரிந்து கொள்ளவும் முடியும். அதனாலதான் கிருஷ்ண உணர்வுல ரொம்பவும் முன்னேற்றம் அடைந்த நபர்கள் கட்டுண்ட மக்களின் வாழ்வு ரொம்பவும் தொல்லை நிறைந்ததாகவே இருக்குது என்பதனால இந்த ஞானத்தினை பொதுமக்களுக்கு வழங்க தங்களால இயன்றவரை முயற்சிக்கிறாங்க. மக்கள் கட்டுண்ட வாழ்விலிருந்து விடுபட்டு கிருஷ்ண உணர்வை பெற்று ஆன்மீக உலகத்திற்கு செல்லும்படி தம்மை விடுவித்துக் கொள்ளணும். 11வது ஸ்லோகா பார்க்கலாம். யதந்தோ யோகினஸ்சைனம் பஸ்யந்த்யாட மன்யவஸ்திதம் யதந்தோ பியக்ரத்தாத்மனோ நைனம் பஸ்யந்த சேதசக. ஆன்மீக தன்னுணர்வு பாதையில பல்வேறு ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. ஆனா தன்னுணர்வுல நிலை பெறாத ஒருத்தர் உயிர்வாளியின் உடல்ல மாற்றங்கள் நிகழ்வது எப்படி என்பதை காண முடியாது. யோகின என்னும் சொல்லுதான் இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்லோகால இன்றைய தினங்கள்ல பல்வேறு போலி யோகிகளும் பல்வேறு போலி யோக நிலையங்களும் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா தன்னுணர்வின் விஷயத்துல இவங்க எல்லாருமே குருடர்கள் தான். வெறுமனே ஒரு வகையான உடற்பயிற்சியில மயங்கியுள்ள இவங்க உடல் நன்றாக வளர்க்கப்பட்டு ஆரோக்கியமாக இருந்தால அதுல திருப்தி பெறுறாங்க. இதை தவிர அவங்களுக்கு வேற ஒன்னும் தெரியறது இல்லை. இது எதந்தோ வியாக்ருத்தாத்மனக என தெரியப்படுது. இந்த பெயரளவிலான யோக பயிற்சியில முயன்றாலும் அவங்க தன்னுணர்வு அடைந்தவங்க இல்லை. அதே போல மக்கள் ஆத்மாவின் உடல் மாற்ற திறனை புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மா உலகம் பரமபுருஷர் எல்லாம் உணர்ந்தவர்களோ உண்மையிலேயே யோக முறையில இருப்பவங்க மட்டும்தான். அதாவது கிருஷ்ண உணர்வுடன் தூய பக்தி தொண்டுல ஈடுபட்டிருக்கும் பக்தி யோகிகள் மட்டும்தான் இந்த விஷயங்கள் எப்படி நடைபெறுது என்பதை புரிந்து கொள்ள முடியும். 12வது ஸ்லோகா பார்க்கலாம். யத் ஆதித்ய கதம் தேஜோ ஜெகத்பாசயதே கிலம் யச்சந்திரம் சீயச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். விஷயங்கள் எப்படி நடைபெறுகிறது என்பதை அறிவில்லாதவர்களால புரிந்து கொள்ள முடியாது. இருந்தாலும் இறைவன் இங்க விளக்குபவற்றை புரிந்து கொள்வதனால ஒருத்தர் ஞானத்துல நிலை பெற ஆரம்பிக்க முடியும். இப்ப சூரியன், சந்திரன், நெருப்பு மற்றும் மின்சாரத்துல எல்லாரும் பார்க்குறாங்க. சூரியனின் பிரகாசம், சந்திரனின் பிரகாசம், நெருப்பு இல்லைன்னா மின்சாரத்தின் பிரகாசம் இது எல்லாமே புருஷோத்திரமான முழுமுதற் கடவுளில இருந்து தான் வருது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். அவ்வளவுதான். வாழ்வை பற்றி இதே போல கருத்து கிருஷ்ண உணர்வின் தொடக்கமாக தான்.
இது ஜட உலகத்திலிருந்து கட்டுண்ட ஆத்மாவின் முன்னேற்றத்திற்காக பேருதவியாக அமையும். உயிர்வாளிகள் இயற்கையாகவே பரமபுருஷரின் அம்சங்கள் தான். அந்த அம்சங்கள் எப்படி இறைவனின் திருநாட்டத்திற்கு திரும்பி செல்ல முடியும் என்பதற்கான ஒரு சிறு குறிப்பை இங்கு அவரே வழங்குகிறாரு. பிரபஞ்சம் முழுவதுமே சூரியனே பிரகாசப்படுத்தப்படுகிறது என்பதை இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். பல பல பிரபஞ்சங்களும் பல்வேறு சூரியன் சந்திரன் கிரகங்களும் இருக்க ஒரு பிரபஞ்சத்துல ஒரு சூரியன் மட்டும்தான் இருக்குது. பகவத்கீதையில சொல்லப்பட்டபடி சந்திரன் நட்சத்திரங்கள்ல ஒன்றுதான். சூரிய ஒளிக்கு காரணம் பரமபுருஷருடைய ஆன்மீக வெளியில இருக்கும் ஆன்மீக ஒளியே தான். சூரியன் உதிச்ச உடனே மனிதனின் செயல்கள் தொடங்குது. மக்கள் உணவுப் பொருட்களை தயாரிக்க நெருப்பை மூட்டுறாங்க. தொழிற்சாலை போன்றவற்றை தொடங்கவும் நெருப்பையும் ஊற்றுறாங்க. நெருப்பின் உதவினால பல பல காரியங்கள் செய்யப்படுது. அதனாலதான் சூரிய உதயம், நெருப்பு, சந்திரனின் ஒளி இது எல்லாமே உயிர்வாளிக்கு ரொம்பவும் இன்பம் தருபவதுதான். இவற்றின் உதவி இல்லாம எந்த உயிரினமும் வாழ முடியாது. எனவே சூரியன், சந்திரன், நெருப்பு ஆகியவற்றின் ஒளியும் பிரகாசமும் புருஷோத்திரமான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரிடமிருந்து தான் தோன்றின என்பதை புரிந்து கொள்ள முடிஞ்சா ஒருவரது கிருஷ்ண உணர்வு ஆரம்பமாகும். சந்திரனின் ஒளியால எல்லா காய்கறிகளையும் வளர்த்தப்படுது. பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரது கருணையிலாலேயே தங்கள் வாழ்கிறோம் என்பதை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படி நிலவொளி ரொம்ப மகிழ்ச்சி தருவதாக தான் இருக்குது. அவருடைய கருணை இல்லைன்னா சூரியன் இருக்க முடியாது, சந்திரன் இருக்க முடியாது, நெருப்பும் இருக்க முடியாது. சூரியன், சந்திரன் மற்றும் நெருப்பின் உதவி இல்லாம யாரும் வாழ முடியாது. இது கட்டுண்ட ஆத்மாவுல கிருஷ்ண உணர்வை தூண்டக்கூடிய சில சிந்தனைகள் ஆகும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.